சந்தோஷம். ஐயோ ப்ளீஸ் அன்புதான் இதுதான்ப்பா இதுதான்ப்பா. நம்ம பெத்த பிள்ளைகளுக்கெல்லாம் வந்து பார்க்க டைம் இல்லைம்மா. ஒரு அவ்வளவுதான். சந்தோஷம். எனக்கு போத் ஹேண்ட்ஸ் அண்ட் லெக் அப்படியே விழுந்துருச்சு. ஐயோ பிளாட்ஃபார்மத்தில் என்னுடைய மண்டை அன்கான்சியஸாக ஆகிட்டேன். அதாவது அம்மா அப்பாவை டேக் கேர் பண்ண முடியலன்னா அதுக்கு மேலே என்னடா அதுதான் பேசிக். அது முடியலன்னா நம்ம வாழறதே வேஸ்ட். சாப்பிட்டீங்களா? நல்லா இருந்ததா? நான் நான்வெஜ் செம்ம கட்டுவேன். ஆமா. உங்க பேர் ஜூலியட். ரோமியோ ஜூலியட் லவ் ஸ்டோரி எல்லாம் நிறைய பாப்பீங்களா? பாட்டி கேட்க வருது. ஓகே பாட்டி. தேங்க்யூ பாட்டி. ஹாய் மா. நீங்க செம்ம அழகா ரெடி ஆயி. ஆமா கியூட்டா. அப்படியா? வெஜ்ஜா? நீங்க நான்வெஜ் சாப்பிட்டதே இல்லையா லைஃப்ல? மட்டன் பிரியாணி, மீன் வறுவல், முட்டை தோசை ஒண்ணுதான் சாப்பிடுவேன். ஐயோடா. நாட் ஒன்லி டுடே, நீங்கள் வந்துட்டு எப்போவுமே இந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடந்தாலும் இல்லை வீக்லி ஒன்ஸ் மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் இந்த மாதிரி போய் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்கன்னு கேள்விப்பட்டோம். ஸோ அதனால தான் நாங்கள் இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டோம் உங்களை. ஆமாம் இவங்க போவாங்க. ஆமாம் ஹலோப்பா, நல்லா இருக்கீங்களா? 3 வருஷமா நடக்கவே முடியாதுமா. உட்கார்ந்து இருக்கோம், படுக்கவே தான் செய்யணும். ஓகே. அதனால உட்கார்ந்துருந்தா நம்ம டிவி பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்கோம். ஆமா கரெக்ட். நைஸ். ஆமா ரொம்ப சந்தோஷமா. பிளெஸிங் அதெல்லாம் எனக்கு கிடைச்சாங்க. அதெல்லாம் இருக்குமா எப்போ. தேங்க்யூ மா. தேங்க்யூ. எனக்கு ரொம்ப ஹாப்பி. உங்களை பார்த்தது எனக்கு ரொம்ப ஹாப்பிமா. நான் டெஃபினட்டா வரேன். ஓகேங்களா? கண்டிப்பாமா கண்டிப்பா. நம்ம பெத்த பிள்ளைகளுக்கெல்லாம் வந்து பார்க்க டைம் இல்லைம்மா. டைம் இல்லை. அவங்க எல்லாம் பாண்டிச்சேரி ஒரு கஷ்டம் கிடையாதுமா. இதுல வந்து எனக்கு சந்தோஷமா, எனக்கு செல்ஃபிஷா நான் சொல்றேன், எனக்கு ஹாப்பினஸ். அவ்வளவுதான். உங்களுக்கு ஞாபகம் வருதா உங்க தாத்தா பாட்டி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண டைம் இதெல்லாம் ஞாபகம் வருதா? ஆக்சுவலி இவங்க எல்லாரும் இந்த மாதிரி தான் எனக்கு இருக்காங்க இப்போ. ஓகே. ஃபீலிங் லைக் அதாவது நம்ம அம்மா அப்பாவை டேக் கேர் பண்ண முடியலன்னா அதுக்கு மேலே என்னடா இல்லை அதுதான் பேசிக். பிகெஸ்ட் இல்லை பேசிக். இல்லை இவங்க எல்லாருக்குமே இருக்க ஒரே ஒரு இயக்கம் தான், எனக்கு ட்ரெஸ் வேணும், எனக்கு காசு வேணும், இதெல்லாம் இருக்காது. பொண்ணும் என் பையனும் என் 10 நிமிஷம் உட்காந்தா போதும், அந்த மாதிரி தான் இருக்கு. எங்க மம்மி எல்லாம் ஒரு 10 days 1 month வந்து ஹாஸ்பிட்டல்ல வச்சிருந்தாங்க. அப்பவே என்னால அவங்கள வந்து அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை பார்க்க முடியல, கூட அத்தனை பேர் இருந்தப்போ. இப்ப வீடு கூட்டுட்டோம், பட் இவங்க எல்லாருமே அதை தான் எதிர்பார்ப்பாங்க அப்படின்ட்டு. ஆமா அது பேசிக். ஒரு அம்மா அப்பாவை நம்ம பார்த்துக்கிறது பேசிக். அது முடியலன்னா நம்ம வாழறதே வேஸ்ட். அதான் நானும் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இது நிறைய தடவை இன்னும் இங்கே வரணும், இவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நல்லா இருக்கீங்களாப்பா? ஓகே ஓகே.